ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேக் எண்டில் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி மெனுஸ்லாம் வருது, ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் எப்படி எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் வந்து எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வேர்ட்ப்ரெஸ் செட்டப் வந்து உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ண முடியும். ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் வேர்ட்ப்ரெஸ் அண்ட் ஸோ ஆல்ரெடி நான் எல்லாமே செட்டப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த வேர்ட்ப்ரெஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அவங்க வந்து லாகின் பண்ண போகிறேன். ஸோ சிமிலராக நீங்கள் செட்டப் பண்ணும்போது நீங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஸோ அந்த சேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களோட டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்து போயிடும். இந்த டேஷ்போர்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் விட்ஜெட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதாவது உங்களோட சைட்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, இது வந்து ஆக்சுவலாக வந்து வெல்கம் பேனர். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ குயிக்காக ஒரு டிராஃப்ட் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை போஸ்ட் இருக்குது, எத்தனை பேஜ் இருக்குது, நீங்கள் என்ன தீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிட்டி. இங்கே ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்னா நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன போஸ்ட் அண்ட் பேஜஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஏதாவது ரீசெண்டாக கமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ், அதில் நியூஸ் வந்து என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் ரிலேட்டடாக என்ன வேர்ட்ப்ரெஸ் ஈவெண்ட்ஸ் நடக்குது, என்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த விட்ஜெட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த விட்ஜெட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அன்செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விட்ஜெட் வந்து இங்கே வராது. மோஸ்ட்லி நீங்கள் எதுவும் இதில் சேஞ்சஸ் வந்து பண்ண தேவையில்லை, பை டிஃபால்ட் வந்து விட்டுருங்க. சப்போஸ் ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு எனக்கு கஸ்டமைஸ்டு விட்ஜெட் வந்து இந்த ஏரியாவில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எப்படி நம்ம வந்து விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் சொல்வேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்ட் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹோமில் தான் டேஷ்போர்டு ப்ளஸ் அப்டேட்ஸுங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஏதாவது அப்டேட் இருக்கா, இல்லை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸில் வந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பிளகின் க்ரியேட் பண்ணுறது, தீம் க்ரியேட் பண்ணுறதுலாம் என்னோட இன்னும் அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ போஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூஸ் வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போஸ்ட்டுங்கிறது வந்து எல்லா நியூஸுமே வந்து போஸ்ட்டில் வந்துடும். அதே வந்து பேஜஸ்ன்னு இருக்குது, ரெண்டுமே சேம் ஃபியூச்சர் தான், ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேஜஸ்ங்கிறது இங்கே என்ன வரும் அப்படின்னா ஹோம் பேஜ், அபவுட்டர்ஸ், சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேஜஸ்ன்னு சொல்லுவோம். போஸ்ட்டுங்கிறது என்னென்னா ஆர்டிகல்ஸ், ஸோ மேபி நியூஸாக இருக்கலாம், இல்லை மேகசினாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ மேஜராக போஸ்ட்டுக்கும் பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூ பேஜ்னு ஒன்று இருக்கும். ஆர்கியூ பேஜுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு கேட்டகரியில் வந்து நிறைய ஆர்டிக்கிளை வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி பேஜ் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் அந்த கேட்டகரியோட லிங்காக இருக்கோ அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் அந்த பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கேட்டகரி வந்து ஸ்போர்ட்ஸ்னு க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ 10 நியூஸ் வந்து போஸ்ட் ரிலேட்டடாக போடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் வியூ பண்ணும்போது ஸ்போர்ட்ஸுங்கிற கேட்டகரி வியூ பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து போஸ்ட்டுக்கும் பேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் என்னென்னா போஸ்ட்டுக்கு வந்து கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸுங்கிற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் வந்து பேஜஸ்க்கு வந்து அது கிடையாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த போஸ்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் உங்களோட டைட்டில் கொடுத்துக்கோங்க. அதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரி, என்ன டேகு, சப்போஸ் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா அது அன்கேட்டகரைஸ்டு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டாம், நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு டிராஃப்ட் மோடில் வச்சுட்டு நான் வந்து ஃபியூச்சரில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறேன், இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் டேட்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் சேவ் டிராஃப்ட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டிராஃப்டில் சேவ் ஆகுது. இதை வியூ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ரிவ்யூ இந்த நியூ டேப்னு ஒன்று வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் போய்ட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் போஸ்ட்டு. ஸோ பேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், சேம் கான்செப்ட். ஸோ என்ன பேஜோட டைட்டில் கொடுக்க போகிறீங்க, என்ன டெஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறீங்க, ப்ளஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. சப்போஸ் அந்த பேஜஸ்க்கு ஏதாவது ஃபியூச்சர் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லை. சரியா? இந்த கேட்டகரி அண்ட் டேக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ்க்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லி ஒரு மெனு இருக்குது. ஸோ இந்த மீடியாங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். உங்களோட இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் வந்துடும். நீங்கள் எந்த இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ லைப்ரரியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து ஒரு கிரிட் வியூவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து லிஸ்ட் வியூவில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் வியூவில் வந்துடும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக சம் இன்ஃபர்மேஷன் வரும். என்ன அந்த இமேஜோட டைட்டில் என்ன, இமேஜோட நேம் என்ன, அதுக்கப்புறம் யார் அதை அப்லோட் பண்ணது, வெதர் வந்து அந்த பர்டிகுலர் இமேஜ் ஏதாவது போஸ்ட்லேயோ பேஜ்லேயோ அட்டாச் ஆகிருக்கா இல்லையா, அப்புறம் எப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் ஆக்சுவலாக எல்லா பேஜஸுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறது என்னோட அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், போஸ்ட், மீடியா, பேஜஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸுங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் எந்த ஆர்டிக்கல் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடான வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை வந்து ஆர்டிக்கலில் வந்து இந்த கரெக்ஷன் இருக்குது, இல்லை நீங்கள் சொல்கிற கணக்கு தப்பு, அந்த மாதிரி சம்திங் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கெஸ்ட் யூஸ்ரோ இல்லை வந்து ஆர்டின் யூஸ்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கமெண்ட்ஸை எய்தர் வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்பேமுக்கு மூவ் பண்ணலாம், இல்லை வந்து அதை வந்து டெலீட் பண்ணலாம். சரியா? ஸோ இது ரிலேட்டடான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சப் மெனு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து தீம்ஸு, ரெண்டாவது வந்து எடிட்டர். ஸோ தீம்ஸில் போனீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து 3 தீம்ஸ் வந்து ஃப்ரீ தீம்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு புதுசாக வந்து நீங்கள் ஒரு தீமை வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட் நியூ தீம் கொடுத்துட்டு சப்போஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க தீம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தீம்ஸ். ஸோ ப்ரீமியம் தீம்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை எனக்கு ஃப்ரீ தீம்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சர்ச் பாரில் நீங்கள் இங்கே பண்ணணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டிஸ்பிளே ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட ரெபாசிட்டரியிலேருந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணவான்னு சொல்லி கேட்கும்.
நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து தீம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டில் போய் பார்க்கலாம் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் டிசைன், வெப்சைட்டோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் நம்ம வந்து தீம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தீம் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடிஷ்னல் மெனுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீமில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால வந்திருக்கு. நான் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தீம்க்கே நம்ம வாங்கிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ். பிளகின்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆட் ஆன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளகின்ஸ்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து பிளகின் அப்படிங்கிறது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளில் ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தது இல்லை வந்து ஃப்ரீயாகவோ வந்து வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த பிளகின்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வெப்சைட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு பேஜில் வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸுக்குன்னு நிறைய பிளகின்ஸ் இருக்குது, அதாவது ஆட்-ஆன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளகினை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட தீம் வந்து இன்ஸ்டாலேஷன் இது பண்ணுறோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆட் நியூ பிளகின் கொடுத்துட்டு எதர் அது ஃப்ரீ பிளகினாக இருந்துச்சு, வேர்ட்ப்ரெஸ்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேராக இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான பிளகின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்க்கு வந்து நிறைய பிளகின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஃப்ரீ பிளகின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பிளகின் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அவைலபிளாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த பிளகினோட நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ், ப்ளஸ் அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, எவ்வளோ ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெர்ஷனுக்கு கம்பேட்டபிளாக இருக்கா இல்லையா, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பிளகினை. ஸோ சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த பிளகின் எடுத்தாலும், ஒரு ஃபார்ம் எடுக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப்புக்காக எடுக்கிறீங்க, இல்லை ஒரு வேர்ட்ப்ரெஸ்ஸோட லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்க, இல்லை எஸ்எம்டிபி செட் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்க்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஒரு பிளகின் வந்து ரொம்ப நாளாக வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அந்த பிளகினை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ரெக்கமெண்டட் ஆப்ஷன் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா பிளகின்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப பழசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் வெப்சைட்டை வந்து கரப்ட் பண்ணிடும். செகண்ட் திங் என்னென்னா செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் வெப்சைட்டை ஹேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எப்போவுமே உங்களோட பிளகின்ஸும் சரி, இல்லை தீம்ஸும் சரி, இல்லை வேர்ட்ப்ரெஸ் கோரும் சரி, எப்போவுமே வந்து அப் டு டேட் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து இன்னும் வந்து டெப்த்தாக வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட WP கண்டென்ட் பிளகின்ஸ் போர்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ண பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகி இங்கே ஃபைல்ஸ்லாம் வந்துடும். சிமிலராக நம்ம ப்ரீவியஸாக டவுன்லோட் பண்ண தீமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நமக்கு வேணும்னா இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெனு போகலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ். ஸோ யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட் நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸோட வெப்சைட்டில் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்களோ எல்லா யூசரோட அக்கௌண்ட்ஸும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேக்எண்டில். ஸோ ஆட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ் யூசர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, இல்லை அந்த மாதிரி என்ன இது அவங்களோட ரோல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு பெர்மிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம், இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் வெப்சைட், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஹைலி செக்யூர் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜென்ரேட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து நியூவாக ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்.
இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு யூசருக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த யூசருக்கு வந்து நீங்கள் என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சால் தான் அவங்களால லாகின் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு எதர் உங்களுக்கு மெயிலையோ இல்லை வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் மெத்தடில் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அனுப்பணும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அந்த பர்டிகுலர் யூசரோட இமெயில் அட்ரஸுக்கு வந்து சென்ட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த வந்து செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ப்ளஸ் நெக்ஸ்ட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்னு ஒரு சப் மெனு இருக்குது. ப்ரொஃபைலுங்கிற சப் மெனு போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் சம் அதர் ப்ரொஃபைல் ரிலேட்டட் செட்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட அட்மின் பேக் அண்ட் கலர் வந்து என்ன மாதிரி கலரில் இருக்கணும், டிஃபால்ட் கலர் இருக்கணும், லைட் கலரில் யூஸ் பண்ணணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லைட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும், மாடர்ன், ப்ளூ. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வந்து பேக் எண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லோரும் டிஃபால்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார்ஸ் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டூல் பார் வந்து டிஸ்பிளே பண்ணணுமா? சைட்டோட லாங்குவேஜ் வந்து சைட் டிஃபால்ட்டோட லாங்குவேஜ் வந்து நம்ம வரும்போது லாகின் பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் நமக்கு வரணும், ப்ளஸ் நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ப்ளஸ் வந்து உங்களோட செட்டிங்ஸ், கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் இந்த பேஜஸில் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ். ஸோ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெனூஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த போஸ்ட் அண்ட் பேஜஸ் வந்து இங்கேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே அங்கே இன்னொரு வெப்சைட்லையும் சேம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இம்போர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆயிரும். சைட் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஏதாவது ரெக்கமெண்டட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, பட் ஒரே ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது. ஸோ என்ன டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பிஹெச்பி மாடல் வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. சிமிலராக நீங்கள் வந்து எந்தெந்த பேஜுக்கெலாம் வந்து வேறு என்ன இஷ்யூஸ் இருக்கோ உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து லைவ் பண்ணும்போது ஒரு வெப்சைட் லைவ் பண்ணும்போது எந்த கிரிட்டிக்கல் இஷ்யூ இல்லாமல் வந்து லைவ் பண்ணணும். அதே மாதிரி ரெக்கமெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் வந்து பெருசாக உங்களோட வெப்சைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் டேட்டாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ என்ன மாதிரி எந்த யூஸரோட டீட்டெயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சப்போஸ் ஒரு யூஸரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எரேஸ் பண்ணணும்னாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தீம் ஃபைல் எடிட்டர். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட தீம் ஃபைல்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபோல்டரில் இருக்கும், நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே போய் பண்ணணும். அதுக்கு பதிலாக உங்களோட வேர்ட்ப்ரெஸோட பேக்எண்டில் இருந்து நீங்கள் இந்த ஃபைல்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம், தீமோட ஃபைல்ஸ். சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளகினோட ஃபைல்ஸையும் நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இங்கே வந்து ஃபைல்ஸ், தீமோட ஃபைல்ஸையோ ப்ளகினோட ஃபைல்ஸையோ வந்து எடிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு ப்ளகினையும் தீமையும் நீங்கள் எடிட் பண்ணாமல் எதர் வந்து இது உங்களோட கஸ்டமைஸ் ப்ளகினாக இருந்துச்சுன்னா மட்டும் ப்ளகினோட கோடில் வந்து எடிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதோட செட்டிங்ஸ் வச்சு உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ளகின் அப்டேட் ஆகும்போது அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ட் ஆகிடும். ஸோ எகைன் நீங்கள் மறுபடியும் வந்து அந்த புது வெர்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட சேஞ்சஸ் மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலராக தீம்ஸுக்கும் அதே தான். அப்படி இல்லை நீங்கள் வந்து ப்ளகின் அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவுடேட்டட் ஆகிடும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் பிஹெச்பி எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி வேறு ஏதாவது ப்ளகின்ஸ் வந்து நம்ம வல்னரபிளாக இருக்குது, அது ஹேக்கபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த அப்டேட் பண்ண முடியாததுனால நம்ம வெப்சைட்டை ஹேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளகின் எப்படி பண்ணணும், தீம் எப்படி பண்ணணும், வேறு என்னென்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் மெனு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வெப்சைட்டோட கான்ஃபிகரேஷன் போர்ஷன். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து செட்டப் பண்ணும்போது என்ன மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா
அதெல்லாம் இங்கே தான் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ப்ளஸ் அந்த அடிஷ்னலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஜென்ரல் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டோட டைட்டில் என்ன, டேக்லைன் என்ன, நம்ம வெப்சைட்டோட லோகோ, இந்த சைட் ஐக்கான் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓல்டர் வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஐக்கான அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்பிரஸோட வெப்சைட் யூஆர்எல் அண்ட் சைட் யூஆர்எல். ஸோ நம்ம என்ன யூஆர்எல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டரோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் யார் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா anyone can ரெஜிஸ்டர்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ரோல் வந்து அவங்களுக்கு செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா இதில் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு செட்டிங்ஸ் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை கவர் பண்ணிவிட்டு என்ன இது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் செட்டிங்கில் பேசிக்காக நம்ம வெப்சைட்டோட ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்கும். ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் என்ன டிஃபால்ட்டாக போஸ்ட் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்கும். ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து எந்த பேஜ் டிஸ்பிளே பண்ணணும், எவ்வளோ பேஜ் வந்து பிளாக் பேஜில் டிஸ்பிளே பண்ணலாம், அதே மாதிரி ஃபுல் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும், அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் சர்ச் என்ஜின் விசிபிலிட்டி. ஸோ இந்த செட்டிங் வந்து நம்ம வந்து போன வீடியோவில் பார்க்குற மாதிரி தான். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் வந்து செலக்டட்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் வந்து உங்களோட லோக்கல் வெப்சைட்டை வந்து க்ரால் பண்ணிடும். நீங்கள் எப்போ லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த செக் பாக்ஸை அன்செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன்ஸ் இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கமெண்ட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ இந்த மீடியா லைப்ரரியோட செட்டிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. அடுத்து பெர்மாலிங்க்ஸுங்கிறது என்னென்னா உங்களோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி இருக்கணும். ஸோ வந்து என்ன ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அது என்னைக்கு டேட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்டோட டைட்டில் வரணுமா, இல்லை வந்து மந்த் நேம் மட்டும் வந்தால் போதுமா, இல்லை வந்து நியூமரிக் வேணுமா, இல்லை வந்து போஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வந்தால் போதும், எனக்கு இந்த மந்த்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கஸ்டம் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரைவேசி. மோஸ்ட்லி இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த பேஜ் வந்து நம்ம வந்து ப்ரைவேசி பாலிசியை வச்சுருக்கோம் அப்படிங்கிற பேஜ் செட்டிங்ஸ் பண்ணோம் இங்கே இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது எல்லா மெனுஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து வாக் த்ரூ பண்ணுறேன். ஸோ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் விட்ஜெட் இருக்கும், அப்டேட்ஸ் இருந்தால் டிஸ்பிளே ஆகும். போஸ்ட்டுங்கிறது ஆர்டிகல் க்ரியேட் பண்ணுறதுக்காக, மீடியாங்கிறது இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக, பேஜஸ்ங்கிறது நம்ம வெப்சைட்டோட ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், சர்வீசஸ் இந்த மாதிரி பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக, கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆர்டிகளுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயிலை பார்த்து அதை எதிர் அப்ரூவர் இது பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தீம் இன்ஸ்டாலேஷன், புது தீம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா. ப்ளகினை பொறுத்த வரைக்கும் தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த மெனு செட் எல்லாமே வந்து ப்ளகின்ஸில் இருக்கும். யூசர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே யூசர்ஸ்குள்ளே இருப்பாங்க. ஒரு யூசரை ஆட் பண்ணணும், எடிட் பண்ணணும், டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மெனுவில் பண்ணணும். அடுத்து டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, ப்ளஸ் சைட் ஹெல்த் செக் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து இங்கே பண்ணணும். அதே மாதிரி ப்ளஸ் ப்ளகின் எடிட்டர், தீம் எடிட்டரும் இங்கே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வெப்சைட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதாவது பர்டிகுலர் மெனு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.